படம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங் ஒரு 1 hour வந்து கொஞ்சம் மெச்சூர் டாபிக்ஸாக ஆரம்பித்தாங்க. இந்த ஃபர்டிலிட்டி, மேரேஜ் பற்றிலாம் பேசுகிறதெல்லாம். சரி, ஓகே, மேபி இதை எலாபரேட் பண்ணி படம் போகும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் ஒரு 1 hour கழிச்சு வந்து அந்த டாபிக் அப்படியே சுத்தமாக ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெடிக்டபிள் லவ் ட்ராமா படம் மாதிரி தான் மூவ் ஆச்சு. ஆமாம், ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. மெயின் விஷயம் வந்து என்னென்னா, ரொம்ப சிம்பிள் கான்வர்சேஷனாக தான் இருந்தது படம் ஃபுல்லாக. அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்குன்னு எதுவும் இல்லை. அதான் அடுத்தடுத்து இது நடக்கும் அப்படி அதை எதிர்பார்த்துருப்போம், இல்லை ட்விஸ்ட் ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப வந்து ப்ரெடிக்டபிளாக இருந்தது. காமெடி எதுவும் பெருசாக இல்லை. யோகி பாபு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes வராரு. அதில் ஒரு சில சீன் நல்லாவே இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து காமெடிக் ஸ்கோப் எங்கேயுமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெயிட் படம். ரஹ்மான் மியூசிக் நல்லா இருந்தது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே விட்டுருக்காங்க. வெறும் டைலாக் மட்டும் பேசுகிற மாதிரி வச்சு ஸ்கோரிங் எதுவும் பண்ணாமல். ப்ளஸ் அந்த ஹிட்டான ஒரு சாங்குமே வந்து 1.5 minute தான் வருது. அதுவுமே வந்து கட் பண்ணி, எல்லா சாங்குமே கட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. கிரெடிட்ஸில் தான் ஃபுல் சாங் வச்சுருக்காங்க. கொடுத்துருக்காங்க. பட் அவருமே வந்து ஃபர்ஸ்ட் 1 hour தான் வராரு. அதுக்கப்புறமா வந்து யாருமே காணும். ஆக்சுவலாக மெயினாக வந்து இந்த மெயின் 2 கேரக்டர்ஸ் தான் ஓடுது. ஆமாம், செகண்ட் ஹாஃப்லாம் 10க்கு வந்து ஒரு 5 தரலாம் ப்ரோ. அந்த நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு ஓவராலாக பார்க்கலாம். நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக எடுத்துட்டு இருக்கு. சாரி, நித்யா மேனன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க எப்பவுமே வந்துட்டு அவங்களுக்கு இந்த புது கான்செப்ட்ஸா எடுக்கிறது அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு போல. ஸோ அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் போத் ரவி மோகன் அண்ட் நித்யா மேனன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் காமெடி நல்லா இருக்கு. ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து செலக்டிவா வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஹியூமரஸா இருக்கு. தேட்டர்ல எல்லாமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. லேக் ஆகல, ஸ்மூத்தா தான் போகுது. ரஹ்மான் மியூசிக் நல்லா இருக்கு. அண்ட் சிக்னேச்சர் மியூசிக் நல்லா இருக்கு. அண்ட் அது இல்லாம 1 or 2 மியூசிக்ஸ் அதுவுமே நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஓவராலா நல்லா இருக்கு. சாரி, நெகட்டிவ்னு சொல்லும் போது பெருசா தோணலை. நல்லா இருக்கு, ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு கான்செப்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கொஞ்சம் வந்துட்டு ஹெசிடேட் பண்ணுவாங்க. அந்த ஹெசிடேஷனை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹெசிடேட் பண்ண மாதிரி ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே மாதிரி இல்லை, லைக் அதோட நல்லா இருக்கு. சொல்லுங்க, படம் எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸாரா பார்க்க முடியாது. மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது வந்து பாசிட்டிவ் தான். நான் 18 தான் போகிறோம். இல்லை இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அது கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே வந்து செகண்ட் ஹாஃப் மட்டும் பெட்டர் பண்ணிக்கலாம். மற்றபடி அதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. படம் போர் தான் ஜி. படம் நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை. ரஹ்மான் மியூசிக் நல்லா இருக்கு. காமெடி எதுவுமே இல்லை ஜி. ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் போர் தான் அடிக்குது. படம் ஃபுல்லாகவே லாக தான், போர் அடிக்குது படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாது தான். நல்லா இருக்கு, பார்க்கலாம். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். எனக்கு அவங்களோட டைரக்ஷன் பற்றி பெருசாக தெரியாது. பட் நித்யா மேனனும் ஜெயம் ரவி சாரோட காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளஸ் அந்த செகண்ட் ஹீரோயினாக அவங்க காம்போ நல்லா இருக்கு. அந்த சின்ன பையன் நல்லா பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருக்கு.